அன்பான மிதனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்பாங்க. நீண்ட நாட்களாக வேலையில இடமாறுதல். பார்த்தோம்னாக்க ஒரு சில மிதனராசியை சேர்ந்தவங்க கணவன் மனைவி ஒவ்வொரு ஊர்ல இருப்பாங்க. ஒரு சில படங்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம். மனைவி திண்டிவனத்திலையும் கணவர் சென்னையிலையும், 2 பேரும் சந்திக்கிற இடம் திண்டிவனத்திலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ரொம்ப நாட்களாக பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தாக்க தொடர் முன்னேற்றம். அப்ப ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னா வனம்னா என்ன? விலகி இருக்கிறது. அப்ப இந்த மிதுனராசியை சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக டிரான்ஸ்ஃபர் முயற்சி, சொந்த ஊருக்கு வரணும், சொந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, கடந்த காலகட்டங்கள்ல குரோதி வருஷத்துல குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். மன கஷ்டம், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே இருந்துச்சு. அது ஆணா இருக்கட்டும், அது பெண்ணா இருக்கட்டும். 12ல குரு வரும்பொழுது கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், மனம் கிளேச்சமும் இருந்தக்கூடிய காலகட்டங்கள், அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த விசுவாச வருஷம். அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ராசிக்கு வந்துட்டு அவர் ராசியுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்துல லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக லைஃப் பார்ட்னர், அதாகப்பட்டது வாழ்க்கை துணை, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எதனாலேயோ தடங்கல்களும் தாமதம் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டக்க வரும் விலகும், பார்த்தா ஜாதகம் பொருத்தமில்ல, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆயிட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வருஷம் இந்த விசுவாச வருஷம். எழுதி வச்சுக்கோங்க. 14/5/2025 14/5/2026 வீட்டுல கெட்டி மேளம் ஓசை கேட்குமா? கண்டிப்பா கெட்டி மேளம் ஓசை கேட்கும். இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வருஷம் இந்த விசுவாச வருஷம். இதை தவிர தொழில் செய்யக்கூடியவங்க, முதல் போட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, எப்பொழுதுமே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தனக்காரனான குருவும் அனலைசிங் கிரகமான புதனும் வேலை செஞ்சாதான் தொழில தொடர் முன்னேற்றம் இருக்கணும். சும்மா ஒரு 10 ரூபா போட்டுட்டு 11 ரூபா எடுத்தோம், அடுத்தது 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுத்தோம், அது தொழில் கிடையாது. 10 ரூபா போட்டோமா 1000 ரூபா எடுத்தோம், 100 ரூபா போட்டோமா 10,000 ரூபா எடுத்தோம், அத மாதிரி தொழில் செய்யக்கூடியது. அப்ப அனலைசிங் கிரகமான புதனுடைய வீட்டுல தனக்காரனான குரு வராரு. அவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையினால பாக்குறாரு. அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானியாவது சுக்கிர பகவான் 10ல உச்சம் பெற்று இருக்காரு. பணம் கொட்டுன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள், தொழில அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் யோகமான வருஷம். ஏன்னா அனலைசிங் கிரகம் புதன் சப்போர்ட் பண்ணுது, தனக்காரனான குரு சப்போர்ட் பண்றாரு. உச்சம் தொடக்கூடிய காலகட்டம் இந்த விசுவாச வருஷம். சரி சாமி, இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, அரசியல்வாதியான நாங்க தான் அரசியலை தான் முழு நேரமா செய்யறோம், எங்களுக்கு ஏதாவது இந்த விசுவாச வருஷத்துல முன்னேற்றம் இருக்குமா? கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். லாபஸ்தானத்துல சூரியன் உச்சத்தோட பிறக்கிற வருஷம் இந்த வருஷம். அப்ப தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய தலைவருடைய கிழக்கன் பார்வை பண்ற நீங்க பெரிய ஆளாகக்கூடிய காலகட்டமா இது, பெரிய ஆளாகக்கூடிய காலகட்டம். அதை தவிர பொருளாதாரத்துல பதவி உயர்வு வந்துருச்சு. ஒண்ணுல ஒரு சின்ன வச்சுங்களேன், கவுன்சிலர், அதுக்கு அடுத்தது எம்எல்ஏ, மந்திரி, எம்பி, இதை மாதிரி ஒவ்வொரு பதவி உயர்வுகளும் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி சாமி, ஆனா எனக்கு மட்டும் ஏன்னே தெரியல அப்படின்ட்டு ஒரு சில மிதுனராசி என்பவர்கள் நினைப்பாங்க. அவங்களுக்கு நடக்கிற திசா, நடக்கிற புத்தி, அந்தரம் சூட்சமம் ப்ராப்ளம் இருந்தா இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். சரி, நான் என்ன சாமி செய்யறது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு திருப்பதி பெருமாளை கண்டு தொழுதுட்டு வாங்க. திருப்பதி பெருமாளை கண்டு தொழற முறை சொல்றேன். ஃபர்ஸ்ட் தாயார் திருச்சானூர்ல, 2வது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள கோவிந்தராஜ பெருமாள், 3வது திருப்பதி மலை ஏறி பெருமாளுக்கு இடம் கொடுத்த வராக சுவாமி, 4வது பார்க்க வேண்டியது பெருமாள். இந்த முறையில திருப்பதி பெருமாளை 3 மாசத்துக்கு ஒன்று போயிட்டு வாங்க. இந்த விசுவாச வருடம் மிதுனராசி என்பவர்களுக்கு அமோகமான வருஷமா இருக்குமா? அமோகமான வருஷம் மட்டும் இல்ல, அற்புதமான வருஷமா இருக்கும் சொல்லலாமா? நன்றி, நமஸ்காரம்.